அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்நேஷ்னல் லாவில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த என்ஜிஓ. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த என்ஜிஓனா என்னன்னு. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா பணிகளையும், கிட்டத்தட்ட எல்லா விதமான உதவிகளையும் இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் செய்யும். ஆனால் அரசாங்கத்திற்கு தொடர்பில்லாமல் இருக்கும். இவர்களே பார்த்தீங்கன்னா ஃபண்டு அரைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை பார்த்தீங்கன்னா ஏழை எளியவருக்கு உதவி செய்வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். மிக மிக எளிமையான கான்செப்ட். சிறுவினாக்களில் கேட்குறாங்க. என்ஜிஓ என்பது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்பது அரசாங்கத்துடன் தொடர்பில்லாமல், சும்மா அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது, சமூக நலனுக்காக அவசர காலங்களில் மக்களுக்கு உதவும் சமூக சேவை அமைப்பு. பேரிடர் காலங்களில் பார்த்தீங்கன்னாவோ அல்லது நிறைய தேவைப்படும் இடங்களில், கல்வி அறிவு கொடுக்க வேண்டிய இடங்களில், இந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜிஓவுடைய பங்கு மிக முக்கியமானது. உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த என்ஜிஓ. அதனால தான் மிக தெளிவாக அதனுடைய நோக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏழை மக்களுக்கு உதவிகளை வழங்குதல், கல்வி மற்றும் சுகாதாரம் மேம்படுத்துதல். போவாங்க, ஒரு கேம்ப் ஒன்று போடுவாங்க, கண் அறுவை சிகிச்சைக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேம்ப்பு போடுவாங்க. உடல் உபாதைகள் எதனா இருந்துச்சுன்னா அதற்குண்டான மருந்துகளை பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுப்பாங்க. இந்த மாதிரியான வேலைகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அதிகமாக இவர்களுடைய பணிகள் இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரியான விவகாரங்களில் இவங்க தலையிட்டு அதற்குண்டான வேலையை பார்ப்பாங்க. மனித உரிமைகள் பாதுகாத்தல், எதனா ஒரு இடத்துல மனித உரிமைகள் மீறிச்சுன்னா முதல்ல நிற்கக்கூடிய அமைப்பு இந்த என்ஜிஓ தான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் சோசியல் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸ். இந்த மாதிரியான ஒரு சோசியல் சர்வீஸ் ப்ரோக்ராம் ஒரு நாடகம் வடிவிலையோ அல்லது பாடல் வடிவிலையோ மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்வது இவர்களுடைய பணியாக இருக்கும். கிரியேட் அவேர்னஸ் அமாங் பீப்புள். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் அளிக்கின்ற வகையில் அதற்குண்டான எழுத்து வடிவிலோ அல்லது பாடல் வடிவிலோ அல்லது நாடக வடிவிலோ இவர்களுடைய கான்செப்ட் இருக்கும். ஹெல்ப் இன் கவர்மெண்ட் ஸ்கீம். கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொண்டு வருதுன்னா அதனோடு இணைந்து இந்த என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும். ப்ரொவைட் ஹெல்ப் டியூரிங் டிசாஸ்டர். ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரிடர் காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான உதவிகளை செய்வது இந்த மாதிரியான என்ஜிஓக்கள் தான் இருக்கும். இந்த சுனாமி டைமில் பார்க்கலாம், இந்த நிலநடுக்கம் டைமில் பார்க்கலாம். இந்த மாதிரியான நேரங்களில் இவர்களுடைய பணி மிகவும் அபிரிவிதமானதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ஜிஓஸ் ஆர் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். இது நான் கவர்மெண்டல்னாவே ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான். ஒர்க்கிங் சோசியல் வெல்ஃபேர் வித்தவுட் கவர்மெண்ட் கண்ட்ரோல். கவர்மெண்ட்டுடைய உதவி இல்லாமலோ அல்லது அவர்களுடைய கண்ட்ரோல் இல்லாமலோ செய்யக்கூடிய உதவிகள் மக்களுக்கு. இட்ஸ் கால்டு என்ஜிஓ. புரிய வந்திருக்கும். இதற்குண்டான கேஸ் ஸ்டடியை பார்த்தா நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸ் ஸ்டடி மிகவும் ஃபெமிலியரான ஒரு கேஸ் ஸ்டடி. என்னன்றதை பார்த்துடலாம். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பன்வாரி தேவி அப்படின்றவங்க ஒரு சமூக பணியாளர். தட் மீன்ஸ் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது இளம் வயது குழந்தைகள் இல்லை குழந்தைகள் திருமண தடை அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்னெடுத்தி அந்த மாதிரியான திருமணத்தை தடுத்து நிறுத்துறது தான் இவங்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை திருமணம் நடக்கும்போது இவங்க தடுக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர்களை கடத்தி சென்று பார்த்திங்கன்னா பாலியல் பலாத்காரம் செஞ்சிடுறாங்க. அந்த நேரத்தில் பணியிடங்கள் பெண்களுக்கு, அதாவது அவர்கள் இந்த கான்செப்ட் ஏன் எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு வேண்டும். இந்த ஒரு கேஸ் ஸ்டடி மூலமாக தான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி வச்சு பெண்களுக்கு பணியிடத்தில் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் அரோஸ் ஆகுது இந்த விசாகா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் தான். இதனால் விசாகா என்ற என்ஜிஓ மற்றும் பிற அமைப்புகள் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா பொது நல வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. இந்த மாதிரி பணி இடங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனால ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வழங்குறாங்க. பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு வழங்குவது அரசின் கடமை. ஒரு என்ஜிஓவாக இருக்கிறாங்க, அவர்கள் மிக முக்கியமான பணியை செய்கிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசினுடைய கடமை.
பெண்களுக்கு பாலியல் தொல்லை இந்த மாதிரியான விவகாரங்கள் என்பது அடிப்படை உரிமையை, அதாவது ஆர்டிக்கல் 14, 15, 21 பார்த்தீங்கன்னா மீறுகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதனால் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த ஒரு சட்டம் புதுசாக உருவாகிருக்கு. அதன் காரணமாக யார் தீங்கு இழைக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை உறுதி அப்படின்றத நினைவில் வச்சுக்கலாம். விசாகாவுடைய கைட்லைன்ஸினுடைய முக்கிய பணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணியிடங்களில் பெண்கள் பாலியல் தொல்லை தடை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு நிறுவனத்திலும் கம்ப்ளைண்ட் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பான வேலை சூழல் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விசாகா அப்படின்ற கான்செப்டில் தான் வருது. யார் இந்த வழக்கை போட்டதுன்னா என்ஜிஓக்கள் சேர்ந்து போட்ட வழக்கு. அதை நீங்கள் தெளிவாக கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். மிக மிக எளிமையான டாப்பிக்கும் கூட, புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.